சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே சூரியனாய் சுடலும் முன்னை கழகம் வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை மீட்டிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டார் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களோட புகழ் பாடும் தமிழ் மண்ணின் அடையாளமே தமிழகம் செழித்திடவே சரித்திரம் படைத்திடவே ஒழிக்கின்ற எதிர்காலமே சமத்துவத்தை மலரச் செய்யும் கலைஞர் பேரவே தமிழினத்தை உயர்த்திடுவாய் இரும்பு இளைஞனாய் கொண்ட கொள்கை லட்சியத்தில் உறுதி கொள்கிறாய் ஏழை மக்கள் ஏற்றம் காண நாட்டையாள பிறந்த எங்கள் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே சிங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வனே சூரியனாய் சுடலும் உன்னை கழக வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை வைத்திட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டாய் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே பெரும் முழக்கத்தை ஆயுதமாய் எடுத்தவன் செந்தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளையானவன் ஆதிக்க சக்திகளை அதிரடியால் வீழ்த்திடும் அஞ்சாத ஆளுமையே உதயநிதி ஸ்டாலின் மன்னனே மாவல்லனே எட்டுக்கும் அது கிழமை இளைஞரணி மாநாட்டை வரலாற்றில் பொறித்தாயண்ணா எத்தனை இதயம் என்று உழைக்கும் உடல் பிறப்பாய் உயிராக மதித்தாயண்ணா தோஷாத பீரங்கியே உங்கச்சனை போக்களத்தில் வெற்றி முரசு கொட்ட வைக்குது வீறு கொண்டு கருப்பு சிவப்பு கொடியை ஏந்தியே அண்ணா கலைஞர் தலைவர் வழியில் கோட்டையாள பிறந்த எங்கள் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே சிங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே சூரியனாய் சுடலும் உன்னை கழகம் வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை மீட்டிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டார் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே தலைவரே இளம் தலைவரே மன்னனே மாமன்னனே உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா வீரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார் இளைஞரணி பாசறையின் அண்ணன் வருகிறார் பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார் சிறு நதிகளை சிதறடித்திட சீற்றம் கொண்டார் திராவிடத்தை காத்திடும் எம்மா மன்னனே திசைகள் போற்றும் இரும்பு இளைஞனே பாசிசத்தை வேறறுக்கும் மாவீரனே பாசமிகு படை நடத்தும் இளம் தலைவனே உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார்
வருகிறார். கலைஞர் கட்சி காத்த கழகமடா, இது அஞ்சாத உடன்பிறப்பின் இயக்கமடா. தங்கத் தலைவர் ஸ்டாலின் தலைமையடா, அவர் தந்தார் நமக்கு விடியலடா. நாளைய நம்பிக்கை உதயநிதி, நம் நாடு போற்றும் தலைவரடா. நாயகர் கலைஞரின் கழக கொடி, தமிழ் மண் காக்க நம் கையில் தந்தாரடா. அண்ணன் உதயநிதி என்றார் பகை நடுங்கி ஓடும் எங்கள் இளம் தலைவர் சென்றார். களம் வெற்றி காணும் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா. இளைஞரணி வாழ்த்தும் இமயம் அண்ணா. வீரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா. உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. பகை நடுங்கிட படுகிறது அண்ணன் வருகிறார். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். ஒற்றை செங்கல் காட்டி அதிர வைத்தாய். ஓநாய்கள் கூட்டத்தை சிதறடித்தாய். எட்டு திக்கும் உந்தன் இடி முழக்கம், எப்போதும் உன் பேச்சில் அனல் பறக்கும். கோட்டையை ஆளம் பிறந்தவனே, கோபாலபுரத்தில் வளர்ந்தவனே. கோடானு கோடி தமிழர்களும் கொண்டாடும் நம்பிக்கை நாயகனே. தாய் குலமே வாழ்த்தும் தமிழ் மகனும் நீதா. தமிழகமே போற்றும் அன்பகமும் நீதா. உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா. இளைஞரணி வாழ்த்தும் இமயம் அண்ணா. வீரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா. பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. பகை நடுங்கிட படுகிறது அண்ணன் வருகிறார். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார். சிறுநரிகளை சிதறடிக்கிற சீற்றம் கொண்டார். திராவிடத்தை காத்திடும் எம்மா மன்னனே, திசைகள் போற்றும் இரும்பு இளைஞனே. பாசிசத்தை வேறறுக்கும் மாவீரனே, பாசமிகு படை நடத்தும் இளம் தலைவனே. உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா. இளைஞரணி வாழ்த்தும் இமயம் அண்ணா. வீரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா. பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா. இளைஞரணி வாழ்த்தும் இமயம் அண்ணா. உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா. உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. சின்னவர் உதயநிதி ஸ்டாலின். சின்னவர் உதயநிதி ஸ்டாலின். படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன். காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன். காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடத்தின் தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடத்தின் தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன். காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன்.
கொடுத்து ஒளி படைக்க இளக்கதிர் போல வந்தவனே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் தோள்கள் சீர்த்தி எழும் தோழர் படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே தோள்கள் சிலிர்த்தி எழும் தோழர் படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே பொய்யர்கள் முகத்திரையை கிழிக்க பிறந்தவன் தளபதிக்கு தளபதியாய் அன்னை தமிழ் காக்க வந்தவனே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே எங்கும் சமதர்மத்தை நெஞ்சில் விதைப்பானே இடர் தரும் வேதத்தை மண்ணில் புதைப்பான் எங்கள் அண்ணா உயர் கலைஞர் வழி பிறழாமல் செல்வானே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி. அஸ்ஸலாமு அலைக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் அயலமனை கோவை தளபதி பிரிவை நடத்தி கொண்டிருக்கின்ற முகாம் விழாவில் கலந்து கொண்டு திருப்புரையாற்ற இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் வேலாசிரியர் அவர்களுக்கும் மற்றும் அனைவரையும் வரவேற்று தமிழகத்தின் வெளிவெளி கழகத்தின் தலைவர் தளபதியார் அவருடைய ஆணையருக்கு கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு போய் தளபதி பேரவை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ரத்த தான முகாமில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து வரவேற்பு இறக்குவதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும். திராவிட முன்னேற்ற கழக அயலக அணி கோவை தளபதி
கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஆசியோடு கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் சின்னவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் ரத்ததான முகாம் இன்னைக்கு குருதி கொடை விழா நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜா முகமது அவர்கள் மற்றும் யாபின் பாக்கியராஜ் மற்றும் முகமது நாசர் வல்சாதி பாஷாபாய் மற்றவர் எல்லாரும் வருக என சிறப்பு விருந்தினராக மிஸ்டர் ஜவஹர்லால் பிரபோசன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். செல்வி டாக்டர் மகளிர் நல மண்டலம் மற்றும் குவைத் மற்றும் ஜனாப் எஸ்எம் ஹைதர் அலி அவர்கள் டிவிஎஸ் ஹைதர் ஃபுட்பால் கம்பெனி, மிஸ்டர் அபுபக்கர் சித்திக் சுப்ரீம் கால்கோ நிறுவனத்தின் தலைவர், மிஸ்டர் ரிஸ்வான் முகமது ஆபரேஷன் மேனேஜர் அல் ஹலீப், அனைவருக்கும் வருக என வரவேற்று உங்களை மகிழ்விக்கிறோம். தேங்க்யூ. தொடர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினராக வருகின்ற எங்களுடைய நிறுவனத்துடைய மேலாளர் ஆபரேஷன் மேனேஜர் மிஸ்டர் ரிஸ்வான் முகமது அவர்கள் ஒரு வார்த்தை. Thank you for giving me this opportunity, community. We welcome the opportunity this time. We may have a group of comedians another team members. The donation is equal to the life saving of a person. So every person taking active part in donating the blood, almost you are the savior of the life. So this kind of blood donation camps coming more and more in this Kuwait region is making everybody interested to join the team and making it successful. So once again, thank you for this community for giving this opportunity to one of the members for this. Thank you very much. தொடர்ந்து வார்த்தைக்காக கவிஞர் அதாவது கட்சிப்பட்டியில் சாதிக்க தொழில் வாழ்க்கை நிறைவுடைய வாழ்க்கைக்கு முதலில் காலங்களுக்கு நிறைவேற்றி வைத்து வாழ்க்கை சூழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த உலகை காட்டுகிறோம் சூழ்நிலைக்கும் மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவையலகை கோயில் கணபதி பேரவை நடத்தக்கூடிய இளைஞர் சூரியன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய 42வது இந்த மாநிலம் ரத்ததான முகாம் ஏற்பாடு செய்து இங்கே 100க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே தன்னுடைய ரத்தத்தை தானமாக தாங்கக்கூடிய நிகழ்வு இங்கே நடைபெற்றிருக்கிறது. அதேவிட மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழகத்திலிருந்து வருகை கொண்டிருக்கக்கூடிய அமமுக தமிழ்நாடு அமமுக மனிதநேய மக்கள் கட்சி, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு 108 நாள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் வாங்கி இன்னைக்கு சமூக சேவைக்காக அர்ப்பணித்த ஒரு அமைப்பு தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 108 இல்லாத இடங்களே இல்லை. அவருடைய மனிதநேய மக்கள் கட்சி, அதாவது அந்த கட்சியுடைய நிறுவனத்தினுடைய பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜவஹர்லால் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சி சிறப்பிப்பது மிகப்பெரிய
இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்கக்கூடிய சோவியத் செல்வி, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மகப்பெண் மருத்துவத்துடைய டாக்டர் அவர்கள் இங்கே வருகை புரிஞ்சு இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு. இந்த அற்புதமான நிகழ்ச்சி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிச்சி கொடைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் வேற மனிதநேயம் வேற. இந்த மனிதநேயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இன்னைக்கு வந்து சொல்லி கொடுக்குற காரணம் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய முத்தமிழர்களுடைய பேரனாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தளபதியார் அவருடைய முகவரியாக இருக்கக்கூடிய ஓய்வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன், இளைஞரின் சூரியன் என்று அவர் சொன்னார். இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா பெருமை என்ன கேட்டீங்கன்னா வளர்ந்த பிறகு விருதுகள் விடுவது ஆடலாம், வளரும் போதே விருதுகளை அமைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய இந்த பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இரத்த தான முகாம் ஏற்பாடு செஞ்ச மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் வேலுப்பட்டி ராஜா முகமது அவர்களுக்கும் அவரோடு இணைந்து அவரோடு இந்த நிகழ்வை சிறப்பாக அமைவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். காரணம் ஐயா டாக்டர் நம்மளுடைய டாக்டர் அவர் லெவலில் கலாசனுடைய பேச்சை எல்லாரும் கேட்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அது அவங்க இந்த இவ்வளோ அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வந்ததாக வந்திருக்கு. அந்த அமைப்புக்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தளபதி சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள குவைத் லண்டன் ஹாஸ்பிட்டலினுடைய மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சோவியத் செல்வி அவர்களை பேசும்படி அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த இடத்துல அவருக்கு சிறப்பு விருந்தினர் என்று போடப்பட்டுள்ளது. ஆனால் சிறப்பு விருந்தினர் அவரும் இந்த குவைத் தளபதி பேரவையில் ஒரு உறுப்பினர், எங்களை வழிநடத்தக்கூடிய மூத்த ஆலோசகர். காரணம், பாரம்பரியமிக்க திராவிட பரம்பரையில் வந்தவர்கள். அவருடைய தந்தையார் திரு எம் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ. 1961 முதல் 77 தொடர்ந்து 2 முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு பெரும் தலைவருடைய மகள் என்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட டாக்டர் சோவியத் செல்வி அவர்களை இப்பொழுது இந்த இரத்த தான முகாமின் சிறப்புகளை பற்றி பேச அழைக்கின்றேன். ஹலோ, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கண்மணிகளே, குவைத் திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி பேரவை தலைவர்கள் திரு ராஜா முகமது அவர்களே, திரு கிளாண்டின் அவர்களே, திரு ராஜா முகமது அவர்களே, திரு சாதிக் பாஷா அவர்களே, சிறப்பு விருந்தினர் திரு ஜாமா எம்எல்ஏ அவர்களே, முன்னிலை மருத்துவ குழு நண்பர்களே, இரத்த தானம் அளிக்க வந்திருக்கும் வணங்குகிறே மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த என் பணிவான மதிய வணக்கங்கள். திரு கிளாண்டினை கேட்டபோது இந்த மாதிரி ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் அரேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களான்னு கேட்கப்படுது. உடனே மகிழ்ச்சியுடன் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். காரணம், திராவிடம் என்பது எங்கள் மூச்சிலே, எங்கள் மொத்தத்தில் எப்படி என் தகவனால் அவர் சொன்னதுபடி 2 முறை எப்படி இருந்தவர் சுத்தமான ஒரு அரசியல் செய்த ஒரு தகப்பன். அதை நான் மிகவும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். ஆம்பூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஆம்பூரில் இருக்கிற பள்ளிகள் ஆகட்டும், கார்பரேஷன் பில்டிங் ஆகட்டும், என் அப்பா இருக்கிற சமயத்திலே கட்டப்பட்ட அவர் கலைஞர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு பர்சன். அவருக்கு பிறகு எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆக்டிவாக அந்த கழக பணிகளை செய்தார்கள். திரு உதயநிதி ஸ்டாலினோட
பிறந்த நாளை இது கூட சிறப்பாக வந்து கொண்டாடவே முடியாது. ரத்த தானம் என்பது இருக்கிற தானத்தை ஒரு பெரிய தியானம். இந்த தானம் வந்து உயிர்களை காக்கிற ஒரு தானம். ஸோ இந்த விழாவை என்னை அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிளட் டொனேஷன் வந்து அதிக லைஃப்ஸை சேவ் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு ஆப்ரேஷன் ஆகட்டும், ஒரு டெலிவரி ஆகட்டும், கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், அனிமிக்கா இருக்கிற பேஷண்ட்ஸ் ஆகட்டும், ரத்தம் இல்லாமல் அவங்க உயிரை காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தமிழில் பார்க்குறப்போ மிக 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 பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ரத்தம் யாரெல்லாம் கொடுக்கலாம், 17 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ள யாருனாலும் இந்த ரத்தம் கொடுக்கலாம். அவங்க எடுக்கிறது ஒரு 450 ml அந்த மாதிரி தான் ரத்தம் எடுப்பாங்க. இது வந்து நம்ம உடம்புல வந்து 4 to 6 வீக்ஸ்க்குள்ள இந்த ரத்தம் வந்து ரீஜெனரேட் ஆகிடும். ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து 6 வாட்டி ரத்தம் கொடுக்கலாம். ஸோ எல்லாரும் வந்து தைரியமாக இந்த ரத்தம் கொடுக்கணும். அந்த தானம் வந்து இது கோடியை காட்டிலும் ஒரு பெரிய தானமாகும். ஸோ இந்த ரத்தம் கொடுக்க வந்த எல்லாரையும் நான் வாழ்த்தேன், தலை வணங்குகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக கோயில் அகில திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பாளர் சிதம்பரம் தியாகராஜன் அவர்கள் வாழ்த்துகிறார்கள். வானவம் அறிவும் மனிதர்களது இந்த ஒரு இனிமையான மதிய வேளையில் ஒரு உன்னதமான நிகழ்வில் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். ஓய்வறியா இளஞ்சூரியன் கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழ் மக்கள் அனைவரும் மட்டுமல்லாது இந்திய ஒன்றியத்தினை இன்று திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு தனது களப்பணியை செவ்வனே செய்து வரும் இளைஞர்களின் இதய துடிப்பு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை இன்று வெகு விமர்சையாக ஒரு ரத்ததான முகாமோடு இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். துணை முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அதாவது தமிழகம் முழுவதும் இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஏதோ கேக் வெட்டணும், ஸ்வீட் கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம நீங்க கொண்டாடக்கூடிய அந்த பிறந்தநாள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதுல ஒன்றுதான் இந்த ரத்ததான முகாம். இந்த ரத்ததானம் அப்படிங்கிறது, அதாவது இதுல சுயநலமும் பொதுநலமும் அடங்கியுள்ளது. தலைவர் கலைஞருடைய பராசக்தி மகராஜ் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தளபதி பேரவை நிர்வாகிகளுக்கும் மற்றும் அயலக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் மற்றும் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர்கள் பேச வேண்டும். எனவே வாய்ப்பளித்த சுரேஷ்குமார் மற்றும் அனைவரையும் இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம். கோயத்தை பொறுத்தவரையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் எங்களுடைய மருத்துவமனை ஊழியர்கள் அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவைகள் வரும்போது நாங்கள் அவர்களை அணுகினால் எங்களுக்கு அந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எங்களை அணுகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மனிதநேய பண்பாளர், மக்களின் மனதில் என்றும் குழுவிட்டிருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர், பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய பேராசிரியர் பெருந்தகை ஐயா ஜவஹர்லா அவர்களை இந்த நிகழ்வில் வார்த்தை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக அயலக அணி, குவைத் தளபதி பேரவை சார்பில்
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உறுதிப்படை திருவிழாவிற்கு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அமைப்பு செயலாளர் மேட்டுப்பட்டி ராஜா மோகன் அவர்கள், தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற ராணிப்பேட்டை கிளாபுல் பாக்கியராஜ் அவர்கள், நன்றி உரையாற்றிருக்கின்ற ராஜா மோகன் அவர்கள், வரவேற்புரையாற்றிருக்கின்ற நாசர் அவர்கள், வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற லவுதா சாதிக் பாட்சா அவர்கள், இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு குருதிக்கொடியை பெற்று உரையாற்றி வந்திருக்கின்ற மருத்துவர் சோவியத் செல்வி அவர்கள், சுப்ரீம் கார்கோ அபூபக்கர் சித்திக் அவர்கள், டிவிஎஸ் குரூப்பின் தலைவர் அருமை சகோதரர் ஹைதரலி அவர்கள், ஜுவான் முகமது அவர்கள், இந்த நிகழ்விலே எம்முடன் பங்கு கொண்டிருக்கின்ற இந்திய நல்வாழ்வு பேரவையினுடைய குவைத் மண்டல தலைவர் ஜஃபருல்லா அவர்கள், முன்னாள் தலைவர் ஃபாரூக் மஹாஜ் அவர்கள், அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவரும் இறைவனின் தேர்தல் விளைவு வேண்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். முதலாவதாக நம்முடைய துணை முதலமைச்சர் அருமைக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இரத்த தான முகாம் நடத்துவதை பாராட்டுகின்றேன். காரணம், மக்களுக்கு பயனுள்ள ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இதை ஆக்கியிருக்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995 தொடங்கப்பட்ட போது முஸ்லிம்களிடையே இரத்த தானம் அளிப்பது மிகவும் அரிதாக இருந்தது. இரத்த தானம் அளிக்கலாமா கூடாதா என்ற ஒரு சர்ச்சை கூட இருந்தது. அதை மாற்றி இரத்த தானத்தை ஒரு வெகு மக்கள் இயக்கமாக மாற்றியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இன்று வரை அவசர நேரத்தில் இரத்த தானம் வழங்குகின்ற மாநில அமைப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எடுத்து சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் காலையில் குவைத்து நேரப்படி 6:30க்கு விமானத்திலிருந்து இறங்கிய முதல் இதுவரை ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வேண்டியது இருக்கின்றது. இன்னொரு பெரிய நிகழ்ச்சி இந்திய நல்வாழ்வு பேரவையின் சார்பாக எஸ்மா கலையரங்கில் நடைபெற இருக்கிறது. எங்களுடைய தமுக தலைமை அலுவலகத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு 2 பேர் வந்தார்கள். வந்து இந்த வகை இரத்தம் வேணும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு என்று கேட்டார்கள். அங்கிருந்த ஒரே தாராளமாக நாங்கள் கிடைக்கிறோம் என்று விளையாடுகளை எல்லாம் சொல்கிறார். அவர்கள் வந்து யார் தெரியுமா, நாங்கள் வந்து RSS அமைப்பை சேர்ந்தவர்கள். இது ஒரு அரிதான வகை இரத்தம், இது எங்கேயுமே கிடைக்கவில்லை. ஸ்டான்லி மருத்துவமனையினுடைய மருத்துவர்களே உங்கள் அலுவலகத்துக்கு வந்து கேட்க சொன்னார்கள். அதனால கேட்டேன். நாளைக்கு நீங்கள் வந்துட்டு எங்கள் அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு ரத்தம் கொடுத்துட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது, எனவே தான் உண்மையை சொல்கிறோம் என்று சொன்னபோது நம்முடைய அலுவலக செயலாளர், நாங்கள் மனிதர்களை மனிதர்களாகத்தான் பார்க்கின்றோம், வேறு எந்த பாரபட்சமும் பார்க்கவில்லை, நீங்கள் தைரியமாக செல்வீர்கள், எங்களுடைய சகோதரர்கள் வந்து இரத்த தானம் செய்வார்கள் என்று சொல்லி அந்த
ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு உறுதிமொழி கொடுத்தாங்க. இது பல இடங்களில் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இரத்த தானம் அப்படிங்கும்போது மதத்தால் நாம் வேறுபட்டு இருந்தாலும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒருவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி சமயங்களை கடந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான முறையில் இரத்த தானம் நடைபெற்று வருகிறது. அதே பாரம்பரிய அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய குவைத்திலேயும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். அவருக்கு நன்றி தெரிவிக்கிறது. அவருக்கு கொண்டாடி நடத்தப்படுகிறது. படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருப்புவளையின் வழியில் இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருப்புவளையின் வழியில் வந்து தற்புறுதி திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் உயரங்கள் போக்க துடிப்பவனே கோட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன் இருந்துடைத்து ஒளி படைக்க இளக்கதிர் போல வந்தவனே உடையின் வழியில் வந்த திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருப்புவளையின் வழியில் வந்து தற்புறுதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் தோள்கள் சீர்த்து எழும் தோழர்களை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே தோள்கள் சீர்த்து எழும் தமிழகத்தின் துணை முதல்வர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள். வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. லவுடா பேசுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அயலகணி கோய் தளபதி பேரவை சார்பாக இளைஞர்களின் எதிர்காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சமயம் இன்று கேக் வெட்டி இனிப்பு மட்டுமல்ல
உறுதியையும் அளித்து இந்த பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒருமுறை சின்னவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களுக்கு வாழ்த்து சொல்வோம். உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர், துணை முதல்வர், துணை முதல்வர். நன்றி. அஞ்சாமல் வெல்வானே, சாதி சழக்குகளை எங்கென்று சொல்வானே, நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே, எங்கும் சமதர்மத்தை நெஞ்சில் விதைப்பானே, இடர் தரும் வேதத்தை மண்ணில் புதைப்பான். எங்கள் அண்ணா உயர் கலைஞர் வழி பிறழாமல் செல்வானே, திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். தலைவனே, இளம் தலைவனே, அண்ணனே, எங்கள் அண்ணனே, மன்னனே, மாமன்னனே. சிங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே, சூரியனாய் சுழலும் முன்னை கழகம் வாழ்த்திடும். கோடானு கோடி மக்கள் உரிமை மீட்டிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டார். திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே, இளம் தலைவரே, அண்ணனே, எங்கள் அண்ணனே. ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களோட புகழ் பாடும் தமிழ் மண்ணின் அடையாளமே. தமிழகம் செழித்திடவே, சரித்திரம் படைத்திடவே ஒழிக்கின்ற எதிர்காலமே. சமத்துவத்தை மலரச் செய்யும் கலைஞர் பேரனே, தமிழினத்தை உயர்த்திடுவாய் இரும்பு இளைஞனாய். கொண்ட கொள்கை லட்சியத்தில் உறுதி கொள்கிறாய். ஏழை மக்கள் ஏற்றம் காண நாட்டையாள பிறந்த எங்கள் தலைவரே, இளம் தலைவரே, அண்ணனே, எங்கள் அண்ணனே. சிங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வனே, சூரியனாய் சுழலும் உன்னை கழக வாழ்த்திடும். கோடானு கோடி மக்கள் உரிமை வைத்திட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டாய். திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே, இளம் தலைவரே, அண்ணனே, எங்கள் அண்ணனே, தலைவரே, இளம் தலைவரே, மன்னனே, மாமன்னனே. பெரும் முழக்கத்தை ஆயுதமாய் எடுத்தவன், செந்தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளையானவன், ஆதிக்க சக்திகளை அதிரடியால் வீழ்த்திடும் அஞ்சாத ஆளுமையே உதயநிதி ஸ்டாலின். மன்னனே, மாமன்னனே, எதிர்த்துக்கு மறுத்திடவே இளைஞரணி மாநாட்டை பலநாட்டில் பொறித்தாயண்ணா. இயக்கமே இதயமென்று உழைக்கும் உடற்பிறப்பாய் உயிராக மதித்தாயண்ணா. பிரச்சார பீரங்கியே பொங்கச்சலை போக்களத்தில் வெற்றி முரசு கொட்ட வைக்குது. வீறு கொண்டு கருப்பு சிவப்பு கொடியை ஏந்தியே அண்ணா கலைஞர் தலைவர் வழியில் கோட்டையாள பிறந்த எங்கள் தலைவரே, இளம் தலைவரே,
தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே சூரியனாய் சுடலும் உன்னை கழகம் வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை மீட்டிடு கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டார் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே தலைவரே இளம் தலைவரே மன்னனே மாமன்னனே உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார் இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார் பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார் சிறுநரிகளை சிதறடித்திட சீற்றம் கொண்டார் திராவிடத்தை காத்திடும் எம்மா மன்னனே திசைகள் போற்றும் இரும்பு இளைஞனே பாசிசத்தை வேறறுக்கும் மாவீரனே பாசமிகு படை நடத்தும் இளம் தலைவனே உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார் இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார் கலைஞர் கட்டி காத்த கழகமடா இது அஞ்சாத உடன்பிறப்பின் இயக்கமடா தங்க தலைவர் ஸ்டாலின் தலைமையடா அவர் தந்தார் நமக்கு விடியலடா நாளைய நம்பிக்கை உதயநிதி நம் நாடு போற்றும் தலைவரடா நாயகர் கலைஞரின் கழக கொடி தமிழ் மண் காக்க நம் கையில் தந்தாரடா அண்ணன் உதயநிதி என்றால் பகை நடுங்கி ஓடும் எங்கள் இளம் தலைவர் சென்றார் களம் வெற்றி காணும் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார் இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார் செங்கல் காட்டி அதிர வைத்தாய் ஓநாய்கள் கூட்டத்தை சிதறடித்தாய் எட்டு திக்கும் உந்தன் இடி முழக்கம் எப்போதும் உன் பேச்சில் அனல் பறக்கும் கோட்டையை ஆள பிறந்தவனே கோபாலபுரத்தில் வளர்ந்தவனே கோடானு கோடி தமிழர்களும் கொண்டாடும் நம்பிக்கை நாயகனே தாய் குலமே வாழ்த்தும் தமிழ் மகனும் நீதா தமிழகமே போற்றும் அன்பகமும் நீதா உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார் இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார் பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார் சிறுநரிகளை சிதறடித்திட சீற்றம் கொண்டார் திராவிடத்தை காத்திடும் எம்மா மன்னனே திசைகள் போற்றும் இரும்பு இளைஞனே பாசிசத்தை வேறறுக்கும் மாவீரனே பாசமிகு படை நடத்தும் இளம் தலைவனே உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா
வீரமுள்ள வம்சம் வருதையா அடமறையாத சூரியனின் அம்சம் வருதையா வெட்டருவ விரல் இருக்கும் சிங்கம் வருதையா எங்க தன்மானம் காத்து நிற்கும் தங்கம் வருதையா எட்டுப்பட்டி சரத்துக்கோ சாமி போலடா ஐயா நிழல் கூட சாஞ்சதில்ல பூமி மேலடா நீ தலை குனிஞ்சு யாரும் பார்த்ததில்ல உன்னை தலை நிமிந்து நாங்க பார்த்ததில்ல விச்சருவ சாமி இது வேலு தம்பு பூமி கத்திட்ட வந்தா ஒத்தெடுத்து காமி அள்ளி அள்ளி கொடுத்ததுல செவந்த கையடா இது அருவாள தூக்கி நின்னா ஐயனாருடா நம்ம குழு குதிக்கும் ஒரு கடவுள் ஏறடா அது எங்க ஊரு எல்லக்குள்ள பத்து பாருடா நம்ம வம்சத்துல ஒருத்தன் கூட கோழை இல்லடா ஐயா வாடும் மண்ணுல யாரும் இங்க ஏழை இல்லடா இது பரம்பரையா அள்ளி தந்த வாரம் ஏழு தலைமுறையா பாட்டு வருமானோ விச்சருவ சாமி இது வேலு தம்பு பூமி கத்திட்ட வந்தா ஒரு நெஞ்செடுத்து காமி முண்டாசு சூரியனே முக்குலத்தில் மூத்தவனே தேயாத சந்திரனே தேவோல நின்னவனே நூறு தலைமுறையா ஊராடும் குலமே வீர பரம்பரைக்கு வித்தான இனமே விச்சருவ சாமி இது வேலு தம்பு பூமி கத்திட்ட வந்தா ஒரு நெஞ்செடுத்து காமி தலைவனே இளம் தலைவனே அண்ணனே எங்கள் அண்ணனே மன்னனே வா மன்னனே சிங்க தமிழனாய் சீறி பாழ்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே சூரியனாய் சுடலும் உன்னை கழகம் வாழ்த்திடும் கோடான கோடி மக்கள் உரிமை மீட்டிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டார் திசைகள் போற்றும் தீ காப்பதற்கு தடை உடைத்து அண்ணனே எங்கள் அண்ணனே ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களோட புகழ் பாடும் தமிழ் மண்ணின் அடையாளமே தமிழகம் செழித்திடவே சரித்திரம் படைத்திடவே ஒழிக்கின்ற எதிர்காலமே சமத்துவத்தை மலரச் செய்யும் கலைஞர் பேரவே தமிழினத்தை உயர்த்திடுவாய் இரும்பு இளைஞனாய் கொண்ட கொள்கை லட்சியத்தில் உறுதி கொள்கிறாய் ஏழை மக்கள் ஏற்றம் காண நாட்டையாள பிறந்த எங்கள் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே சிங்க தமிழனாய் சீறி பாழ்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வனே சூரியனாய் சுடலும் உன்னை கழக வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை வெற்றிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டாய் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே தலைவரே இளம் தலைவரே மன்னனே மாமன்னனே மை பெரும் முழக்கத்தை
சுதந்திரத்தை ஆயுதமாய் எடுத்தவன், செந்தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளையானவன், ஆதிக்க சக்திகளை அதிரடியால் வீழ்த்திடும் அஞ்சாத ஆளுமையே உதயநிதி ஸ்டாலின். மன்னனே மாமன்னனே, எட்டத்துக்கும் அது கிழமை இளைஞரணி மாநாட்டை வரலாற்றில் பொறித்தாயண்ணா. இயக்கமே இதயமென்று உழைக்கும் உடல் பிறப்பாய் உயிராக மதித்தாயண்ணா. பிரச்சார பீரங்கியே உந்தச்சனை போக்களத்தில் வெற்றி முரசு கொட்ட வைக்குது. வீறு கொண்டு கருப்பு சிவப்பு கொடியை ஏந்தியே அண்ணா கலைஞர் தலைவர் வழியில் கோட்டையாள பிறந்த எங்கள் தலைவரே, இளம் தலைவரே, அண்ணனே, எங்கள் அண்ணனே. சிங்க தமிழனாய் செய்தி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே. சூரியனாய் சுடலும் உன்னை கழகம் வாழ்த்திடும். கோடானு கோடி மக்கள் உரிமை மீட்டிடு. கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டார். திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே, இளம் தலைவரே, அண்ணனே, எங்கள் அண்ணனே, தலைவரே, இளம் தலைவரே, மன்னனே, மாமன்னனே. உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா. உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார். சிறுநரிகளை சிதறடித்திட சீற்றம் கொண்டார். திராவிடத்தை காத்திடும் எம்மா மன்னனே, திசைகள் போற்றும் இரும்பு இளைஞனே, பாசிசத்தை வேறறுக்கும் மாவீரனே, பாசமிகு படை நடத்தும் இளம் தலைவனே. உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா. உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். கலைஞர் கட்டி காத்த கழகமடா, இது அஞ்சாத உடன்பிறப்பின் இயக்கமடா. தங்கத் தலைவர் ஸ்டாலின் தலைமையடா, அவர் தந்தார் நமக்கு விடியலடா. நாளைய நம்பிக்கை உதயநிதி, நம் நாடு போற்றும் தலைவரடா. நாயகர் கலைஞரின் கழக கொடி, தமிழ் மண் காக்க நம் கையில் தந்தாரடா. அண்ணன் உதயநிதி என்றால் பகை நடுங்கி ஓடும் எங்கள் இளம் தலைவர் சென்றார். களம் வெற்றி காணும் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா. உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார்.
வருகிறார். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார். சிறுநரிகளை சிதறடிக்கிற சீற்றம் கொண்டார். திராவிடத்தை காத்திடும் எம்மா மன்னனே, திசைகள் போற்றும் இரும்பு இளைஞனே, பாசிசத்தை வேறறுக்கும் மாவீரனே, பாசமிகு ஸ்டாலின், ஸ்டாலின், துணை முதல்வர், துணை முதல்வர், துணை முதல்வர். நன்றி. வீரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா, உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயம் அண்ணா, உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். லட்சிய தமிழனே, இன்னல் துடைப்பவனே, ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே. லட்சிய தமிழனே, இன்னல் துடைப்பவனே, ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே. கோட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே, கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன். இருள் துடைத்து ஒளி படைக்க இளக்கதிர் போல வந்தவனே. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். தோள்கள் சீர்த்து எழும் தோழர் படை வாய்த்தவனே, தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே. தோள்கள் சிலிர்த்து எழும் தோழர் படை வாய்த்தவனே, தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே. போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே, பொய்யர்கள் முகத்திரையை கிழிக்க பிறந்தவன். தளபதிக்கு தளபதியாய் அன்னை தமிழ் காக்க வந்தவனே. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன்.
எங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே சாதி சழக்குகளை எங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே எங்கும் சமதர்மத்தை நெஞ்சில் விதைப்பானே இடர் தரும் வேதத்தை மண்ணில் புதைப்பான் எங்கள் அண்ணா உயர் கலைஞர் வழி பிறழாமல் செல்வானே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் தலைவனே, இளம் தலைவனே, அண்ணனே, எங்கள் அண்ணனே, மன்னனே, மாமன்னனே. சிங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே சூரியனாய் சுழலும் உன்னை கழகம் வாழ்த்திடும் கோடாறு கோடி மக்கள் உரிமை மீட்டிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டார் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே. ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களோட புகழ் பாடும் தமிழ் மண்ணின் அடையாளமே தமிழகம் செழித்திடவே சரித்திரம் படைத்திடவே ஒழிக்கின்ற எதிர்காலமே சமத்துவத்தை மலரச் செய்யும் கலைஞர் பேரவே தமிழினத்தை உயர்த்திடும்